அதோட ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தெரில. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், குழந்தைய பெத்துப்பார்னு சொல்லாம. ஏங்க இருக்கிறதுலே பெரிய வேலை அதுதாங்க. வீடு 6 மாதத்தில் கட்டிடலாம். ஆனால் ஒரு புள்ள பிறந்துன்னு வச்சுக்கோங்க, அப்பா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பிறந்து 1 வருஷம் நீங்கள் தூங்க முடியாது. ஏன்னா 1 மாதம் நீங்கள் தூங்குற டைம், அவன் முழிக்கிற டைம், அவன் முழிக்கிற டைம், நீங்கள் தூங்குற டைம். அவனை சாப்பிட்டு பர்ப் பண்ணுறக்குள்ள அடுத்து டாய்லெட் பண்ணுறான். டாய்லெட் பண்ணது பசி வந்துச்சு, திரும்ப ஃபீட் பண்ணுறோம். என்ன ஒரு ரொட்டீனு. அதுக்கப்புறம் அவனை படிக்க வச்சு அவன் மேத்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி நீங்கள் அப்போ படிச்சிருந்தீங்க, நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. அவன் படிக்கிறதுக்காக நம்ம படித்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 8 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிங்க. ஆனால் இவன் 8 மணி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு சோறு பண்ணிட்டுருக்கீங்க. யார் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு தெரியல. இப்படி ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் நினச்சிங்க அம்மாவுக்குலாம் ஜாலிப்பா, அம்மா இப்போ தான் தெரியுது அம்மா டே ஸ்கூலுக்கு போகிறக்கு நீ 7 மணிக்கு எந்திரிச்ச, ஆனால் அவங்க அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு லஞ்ச் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் 18 வயசில் அவனுக்கு காலேஜ் அனுப்பி அவன் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் முடிக்கும்போது உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. எங்கள் லைஃப் என்ஜாய் பண்ண விட்டாங்களா என்ன? 23 வயசானதுமே கல்யாணம் முடிச்சா கேட்டு ப்ரெஷர்ல 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே குட் நியூஸ் எது இருக்கா நம்ம ஊர்ல எல்லாம். யோ நம்ம ஊர்ல இருக்கிறாங்களே, they do the ministry அட்டூழியம். Oh my God. இப்படி ஒருத்தருக்கு 100 வயசுல குழந்தை பிறந்துருச்சு. அது குழந்தை ஓடுது. இந்த 100 வயசுல அதுக்கு பின்னால ஓடுறதே ஒரு மிரக்கல், அப்படித்தானே? அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். இப்போ ஆண்டவர் ஒரு நாள் வர்றாரு, ஆபிரகாம் சௌக்கியமா? என்னடா நல்லதான் ஆண்டவர் இருக்கிறேன், சின்ன மேட்ரு ஒன்று தனியாக பேசணும் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். ஆண்டவர் தனியாக கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஏதோ சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, சரி ஆபிரகாம் பையன் எப்படி இருக்கான்? ஏன் ரொம்ப நல்லா இருக்கான், நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஆண்டவர் அப்படின்னு. சரி இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இந்த மோரியாங்கிற அந்த மலை கேள்விப்பட்டிருக்கியா? ஒன்றது இவர் மைண்டில் என்னென்னமோ ஓடி இருக்கு. வா ஆண்டவர் நம்மளை ஏதோ மலைக்கு வெக்கேஷன் போக சொல்கிறாரு போல. ஏற்காடு தெரியும் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்க மலை ரொம்ப குழுக்குழுன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாப்பா அந்த மோரியா, ஆமாம் அங்கேருந்து ஒரு 3 days ஆண்டவரே. ஆமாம் அந்த மோரியா மலை இருக்குல்ல, நீயும் ஈசாக்கும் அங்கே போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னதும் ஆபிரகாமுக்கு எங்கெங்கெல்லாம் மைண்டு போயிருக்கோம். ஓ ஆண்டவர் நம்மளை ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை ஒன்றும் இல்லை, போயிட்டு நீ உன் பையனை எனக்கு பலி செலுத்தணும்ப்பா அப்படிங்கிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பையன் பெரியவனானதும் சொல்றாரு, நீ அவனை எனக்கு பலி செலுத்த, லிட்டரலா கொல்லணுங்கிற. எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும் பாருங்க. ஆனா ஆபிரகாம் எதுவுமே கேட்கலைங்க. நம்மால ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பிடிக்கலைன்னா ஆண்டவர் கழட்டி விட்டு போயிடுற குரூப்ல நம்ம இருக்கிறோம் நிறைய பேர். ஆனா அந்த நிலைமையில ஆபிரகாம் நோ சொல்ல. அப்படியே ஆண்டவரே கஷ்டமா தான் இருந்திருக்கும், ஆனால் அவர் நோ சொல்ல. வீட்டுக்கு வர்றாரு, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஈசாக்கிட்ட மகன் சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டார். கிளம்பிட்டு கத்தி எடுத்துட்டாரு, கட்டைகள் விறகு எடுத்துட்டாரு, தீ எடுத்துட்டாரு. அப்புறம் வேலைக்காரங்க கழுதை கூட்டிட்டு கிளம்பி போறான். 3 நாள் நடக்கிறாங்க. நடந்ததும் மோரியா மலை வந்துருச்சு. அந்த மலை அடிவாரம் வந்ததும் வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறார், டேய் கழுதிகளை பாட்டு இங்கே இருங்கடா, நாங்கள் மேலே போய் வொர்ஷிப் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது இது. 2 குரூப் தான் இருக்கிறாங்க. ஒரு குரூப்பு கழுதியை பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு குரூப் வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் எந்த குரூப்புன்னு தெரில. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே என் கண்களில் ஒரே கழுதையாக தான் தெரியுது, ஏன்னா நீ கர்த்தரை பார்க்கல. ஆண்டவர் வொர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் தெரிவார். மீதி எல்லாம் உட்காந்து கழுதியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் கழுதியை மேய்ச்சிட்டுங்கடா, நானும் என் பையனும் வொர்ஷிப் பண்ணுறோன்ட்டு மேலே கிளம்புறாரு. இப்போ ஈசாக்கும் எல்லோரும் மலை ஏறுறாங்க. ஏறும்போது ஈசாக்கு அப்பாவை பார்த்து கேட்குறேன், டேடி இல்லை எப்பயும் நீங்கள் பலி செலுத்தும்போது ஒரு ஆடு அந்த மாதிரி கடை ஏதாவது கூட்டிகிட்டு போவீங்க, இன்னைக்கு எதுவும் இல்லையே, கழுதையே பலி செலுத்த முடியாது என்ன அப்படின்னது ஆபிரகாம் சொல்கிறாரு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். ஒரு 2 பேரும் பொடி நடையாக மலை மேலே ஏறிடுறாங்க. வந்ததும் அங்கே கட்டையெல்லாம் இடம் வந்தது, ஆண்டவர் சொன்ன லொக்கேஷன் வந்ததும் கட்டையெல்லாம் போட்டு விறகெல்லாம் அடுக்கிறாங்க. யார் அடுக்கியிருப்பா? ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 100 வயசுக்கு மேலான தாத்தா அடுக்கியிருப்பாரா இல்லை வாலிப பையன் பண்ணியிருப்பானா? அப்போ எடுக்கும்போது டாடி அதை தூக்காது நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி பையன் தான் எல்லாம் எடுக்கிறான். எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் பலிபீடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகும்போது அப்போ கூட பையன், டேடி இப்போ ஆடு அதை கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு இன்னைக்கு ஒன்றைத்தான் நான் பலி செலுத்தலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நல்ல வேலைக்கு இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. 2024 நடந்திருக்க என்ன தெரியுமா நடக்கும்?
பையன் வீட்டுக்கு வந்திருப்பான். என்னம்மா டே எங்கடா உங்கள் அப்பா கூப்பிட்டு போனா அப்பா காணோம். அந்தாளா கேட்குறான் அப்பவும் ஆடக்கானோ. அது பார்த்துக்கலான்னு நான் அவ்வளோ வாட்டி கேட்குறேன். மேலே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்றை தாண்டா அது பண்ண கத்தி வாங்கிட்டாரு. வாழ்ந்து முடிச்சு எல்லாம் அனுபவிச்ச வயசான கிழவை என்ன, நான் இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல, இன்னும் லைஃபே அனுபவிக்க ஆரம்பிக்கல, என்ன கொள்ளுன்னு பார்த்தாரு. ஒரே போடு. இங்க பாரு, நீ எனக்கு தேங்க்யூ சொல்லு, இன்னைக்கு நானு நாளைக்கு நீயா தெரியல. ஆனா புள்ள வளர்த்திருக்காரு பாருங்க, கை தட்டுங்க ஆபிரகாமுக்கு. I can't imagine an old Abraham lifting this young man and put him on the altar. Maybe Abraham requested Isaac to get on the altar. வயசான ஆபிரகாம் ஈசாக்க கட்டி மேல தூக்கி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து இன்னைக்கு